இந்த கம்மல் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இப்போது இந்த பூங்காங்கொட்டை வச்சு இப்போது எப்படி பளிச்சுனாக்குதுன்னு காமிக்கிறேன். அந்த சீக்கால்லாம் போடுவோம்ல பூங்காங்கொட்டை, அதான் இது. அது ஒன்றே ஒன்று எடுத்துக்கணும் பூங்காங்கொட்டை. இந்த பூங்காங்காய் இருக்குது, அது வந்து இப்படி உடச்சிடணும். உடச்சிட்டு இந்த மேல் தோல் மட்டும், இந்த சீக்காயெல்லாம் போட்டு அரைப்பாங்க பூங்காங்காய் சொல்லிட்டு, அந்த பூங்காங்காயை ஒரு தட்டுனா அந்த மாதிரி தோல் மட்டும் வெளியே வந்துடும். அந்த தோல் தான் வேணும் நம்மளுக்கு. இந்த விதையை எடுத்து போட்டுடணும். தோலை எடுத்து ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இந்த தண்ணியில் ஒரு பாக்ஸில் தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு, இது வந்து நுரைச்சின்னு வரும், சோப்புன்னு வர மாதிரி வரும். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் அது போட்டுட்டு ஒரு அந்த கம்மலில் அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அப்படி இந்த கம்மல் அழுக்காக இருக்க சொல்லிட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பூங்காங்காய் போட்டு தண்ணியில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை இப்போ எடுத்திருக்கேன். அந்த கொஞ்சம் இது டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்துகிட்டு இந்த தண்ணி தொட்டு இப்படி லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே போய்டும். பாருங்கள், தேக்கும் போதே பளிச்சுன்னு எடுத்து பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் வந்துடும், உள்ளே இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம். இந்த கல் வச்ச நகைக்கு தான் இது செட் ஆகும். கல்லாம் பளிச்சுன்னு ஆகிடும். வேறு தண்ணி வச்சுருக்கேன், புது தண்ணி, அதில் போட்டு எடுத்தால் பளிச்சுன்னு ஆகிடும். தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். எப்படி ஷைனிங்காக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன், நல்ல ஷைனிங் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் கரையெல்லாம் இருந்தாக்கா அது போய்டும். கல் வச்ச நகைக்கு தான் இந்த டிப்ஸு பொருத்தமாக இருக்கும். கல் ஏதாவது எண்ணெய் இறங்கியிருந்தால் கிளியர் ஆகிடும். இந்த டிப்ஸ் வந்து எங்கள் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், ஒத்தரோசா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, பத்மான்னு, அவங்க தான் எனக்கு சொல்லி இந்த டிப்ஸ் சொன்னாங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.